வணக்கம். நான் கனி மார்த்தாண்டன். இன்றைய ஜோதிட வகுப்பில் ஜென்மமாக துரத்தக்கூடிய கர்மா ஜாதகத்தில் இருக்கா, பல தலைமுறைகளை தாண்டி கடந்து வந்திருக்கக்கூடிய ஒரு கர்மா ஜாதகருக்கு அணிவிக்க வேண்டிய ஒரு தலைவிதி இருக்கான்றதை எப்படி ஜாதகத்தில் கணிக்க முடியும், அதுதான் இன்றைய ஜோதிட வகுப்பு. பல தலைமுறைகளாக கடந்து வந்திருக்கக்கூடிய கர்மா என்பது வீரியமான ஒரு கர்ம வினையை தரக்கூடிய ஒரு தோஷம் இல்லை சாபமாக கூட எடுத்துக்கலாம். அந்த அளவிற்கு வீரியமாக ஒரு ஜாதகருக்கு பல விஷயங்களில் முட்டுக்கட்டையாக இருக்கும். வேலை வாய்ப்பு, திருமணம், குடும்பம் அமைவதில் ஒரு சிக்கல், இப்படி பல விஷயங்கள் தொடர்ந்து பிரச்சனைக்கு உள்ளாகக்கூடிய நபராக அந்த ஜாதகர் இருப்பார். முக்கியமாக குல தெய்வத்தினுடைய அருளாசி என்பது இந்த ஜாதகருக்கு கிடைக்காது. குல தெய்வத்தினுடைய அருளாசி ஒரு ஜாதகருக்கு கிடைக்கவில்லை என்றாலே பல விஷயங்களில் முட்டுக்கட்டை என்பது இருக்கும். முக்கியமாக உடல் நலம், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒரு தீராத ஒரு வியாதி பிரச்சனையை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அந்த வியாதிக்குன்னு ஒரு மருந்து சாப்பிட்டா அதை சீக்கிரத்தில் குணம் கிடைக்காது. ஏதாவது ஒரு வியாதி பிரச்சனை தொடர்ந்து கொண்டே தீராத தலைவலியாக அந்த ஜாதகருக்கு இருக்கும். குடும்பத்திலும் ஏதாவது ஒரு குழப்பம், சிக்கல், குடும்ப வாழ்க்கையில் ஒரு திருப்தியற்ற மன வாழ்க்கை என்பது ஜாதகருக்கு இருக்கும். இது எல்லாமே இந்த தொடரக்கூடிய கர்மா தான் மிக முக்கியமான ஒரு காரணகர்த்தா. தலைமுறையாக துரத்தி வரக்கூடிய இந்த கர்மாவை எப்படி நம்ம ஜாதகத்தில் கணிக்கலாம்? மீண்டு வர முடியாத ஒரு கர்ம பலனை தரக்கூடிய கிரகம் எது என்றால் அது ராகு. கர்ம வினைகளுக்கு தண்டனை தரக்கூடிய கிரகம் சனி. அப்போ ஜாதகரை கொல்லும் உரிமை கொண்ட கிரகம் மாந்தி. அப்போ இந்த கர்ம வினைக்குரிய பாதிப்புகளை தரக்கூடிய கிரகம் ஜாதகத்தில் நம்ம சனி எங்கே இருக்காரு, ராகு எந்த கட்டத்தில் இருக்கு, மாந்தி எந்த கட்டத்தில் இருக்காரு, இந்த 3 கிரகங்களையும் அடிப்படையாக வைத்துதான் கர்மா எந்த அளவுக்கு அந்த ஜாதகருக்கு வேதனை தரக்கூடியதாக ஜாதகத்தில் இருக்கு அப்படிங்கிறத கணிக்க முடியும். ராகு எந்த ஸ்தானத்தில் இருக்கின்றார்னு ஜாதகத்தில் பார்க்கணும். ஏன்னா ராகுவே போன பிறவியினுடைய கர்ம பலன்களை நமக்கு ஜாதகத்தில் தருவார். அதாவது கேதுவின் வழியாக அந்த பிறவி பலன் என்பது கேதுவின் வழியாக உள்ளே நுழைந்து ராகுவின் வழியாகத்தான் ஜாதகத்தில் நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த ராகு மீள முடியாத கர்மா. ராகு எந்த ஸ்தானத்தில் இருக்காதோ அது நமக்கு ஒரு நிறைவேறாத ஆசையை காட்டக்கூடிய ஸ்தானம். எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் அது நிறைவேறாத ஒரு ஆசை அப்படின்றது போன பிறவியினுடைய கர்ம பலன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். தலைமுறையாக தாண்டி வந்திருக்கக்கூடிய இந்த கர்ம பலன் என்பது இந்த ராகு கேதுவினுடைய அச்சுக்கு வெளியே இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ ராகு கேதுவினுடைய அச்சுக்கு வெளியே சனி இருந்தால் அந்த ஜாதகருக்கு கர்ம வினை பலன் என்பது பல தலைமுறைகளை தாண்டி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ராகு கேது அச்சுக்கு வெளியே நிற்கக்கூடிய சனி இந்த ராகு கேதுவின் மைய புள்ளியில் இருக்கான்றத பார்க்கணும். மைய புள்ளி அப்படிங்கிறது ராகுவிலிருந்து கேதுவிலிருந்து 4ஆம் இடம். ராகு பின்னோக்கி நகரக்கூடிய கிரகம் என்பதால் இப்போ இந்த ராசி கட்டத்தை பார்த்தீங்கன்னா கும்ப வீட்டில் இருக்கக்கூடிய ராகு படிப்படியாக நகருகின்ற பொழுது மகர வீடு, தனுசு வீடு என்று நகர்ந்து வருவார். கேதுவும் அதே போல் பின்னோக்கி நகரக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால கேது சிம்ம வீட்டில் இருந்தாலும் அடுத்தபடியாக கடக வீடு, மிதுன வீட்டை நோக்கி நகரக்கூடிய கிரகமாக செயல்படுவார். அப்போ சனி நிற்கக்கூடிய வீடு விருச்சிகத்தில் நின்றாலும் அல்லது ரிஷப ராசியில் சனி நின்றாலும் ஜாதகருக்கு ஒரு தீர்க்கப்படாத கர்ம பலன் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். மைய புள்ளியில் நிற்கக்கூடிய சனியாக ஜாதகத்தில் இருந்தால் தீராத கர்மா என்பது ரொம்ப வீரியமாக ஜாதகருக்கு செயல்படும். அப்போ இந்த சனி கேதுவை நோக்கி நகருகின்றாரா அல்லது ராகுவை நோக்கி நகருகின்றாரா அப்படின்னு பார்க்கணும். விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய சனி ராகு கேதுவினுடைய மைய புள்ளியில் இருந்தாலும் சனி ராகுவை நோக்கி நகரக்கூடியவராக இருக்கார்.
ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சனியும் மைய புள்ளி என்றாலும் கேதுவை நோக்கி நகரக்கூடியவராக இருக்கார். ரிஷபத்தில் நிற்கக்கூடிய சனி கேதுவை நோக்கி நகர்கின்றார். அப்போ போன பிறவியில் நிறைவேற்ற முடியாத ஒரு கடமையை காட்டுகிறது. இந்த கடமைகளால் முடிச்சுட்டு போகணும்னு நினச்சிருப்போம். ஆனால் அந்த கடமைகளை நம்மால் நிறைவேற்ற முடியாமலேயே அந்த பிறவி என்பது முடிஞ்சிருக்கும். அப்போ நம்ம நிறைவேற்ற தவறிய ஒரு கடமை என்ன அப்படிங்கிறதான் இந்த சனி எந்த இடத்துல இருக்காரோ அந்த கர்ம பலன்களை கேதுவின் வழியாக நமக்கு ஜாதகத்தில் தடையாக தருவார். இப்போ உதாரணத்துக்கு கேது நிற்கக்கூடிய இடம், லக்கணத்திற்கு 4ஆம் இடத்தில் கேது நிற்கின்றார் என்றார். அதற்கு 7ஆம் இடமான 10ஆம் இடத்தில் ராகு இருப்பார். இதற்கு பேர் பகாடா கால சர்ப்ப தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். போன பிறவியில் அடுத்தவர் செய்த தொழிலுக்கு இடையூறாக சிக்கல்கள் பல தந்து அந்த தொழிலே இல்லாமல் தனக்கு எதிராளியே இல்லாமல் செய்திருக்கக்கூடிய ஒரு ஜாதகராக இருப்பார். அதனால் அந்த குடும்பத்தை வதைத்த பாவம் இந்த ஜாதகருக்கு தொடருகிறது. அந்த பிறவி பலன் என்பது ஜாதகருக்கு சுகஸ்தானம் கெட்டு போய் அவருக்கு கிடைக்க வேண்டிய சொத்து சுகங்கள், அவர் விருப்பப்படக்கூடிய விஷயங்களில் அவருக்கு ஒரு தடை என்பது இருக்கும். எந்த விஷயத்திற்காக அவர் ஆசைப்படுகின்றாரோ, ஒரு சொந்தமாக ஒரு வீடு கட்டினா கூட ஒரு தடையாக இருக்கும். அவருக்கு வாஸ்து பிரச்சனை அது இருக்கும். அந்த வீட்டில் அவளால் வசிக்க முடியாது, வேறு இடம் நோக்கி செல்கிற மாதிரி தான் இருக்கும். சொந்த வீட்டில் இருக்க விடாது. இப்படி பல பிரச்சனைகள் கேது தரக்கூடியதாக இருக்கும். ராகு கேது அச்சுக்கு வெளியே இருக்கக்கூடிய சனி இப்போ ராகுவினுடைய மைய புள்ளியில் அமர்ந்திருக்கின்றார் என்றால், அதாவது மைய புள்ளியாக வரக்கூடியது விருச்சிக வீடு. அப்போ விருச்சிகத்தில் சனி இருந்தால் அந்த சனி வக்ரகதி இல்லாமல் நேர்கதியாக செல்லக்கூடியவராக இருந்தால் சனி ராகுவை நோக்கி நகர்ந்து செல்லக்கூடியவராக இருப்பார். அப்போ ராகுவின் மூலமாக ஜாதகருக்கு பிரச்சனைகள் என்பது அந்த ஸ்தானத்தின் மூலமாக கிடைக்கும். இப்போ லக்கணத்திற்கு 7ஆம் இடத்தில் ராகு இருக்காரு அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ லக்கணத்திற்கு 7ஆம் இடத்தில் ராகு இருந்தால் லக்கணத்தில் கேது இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இந்த ராகு கேதுவினுடைய மைய புள்ளியில் சனி கர்ம வினைக்குரிய தண்டனை தரக்கூடியவராக அமர்ந்திருக்கின்றார். அப்போ தொடரும் கர்மா என்பது இவருக்கு இருக்கு. 7ஆம் இடத்தில் ராகு இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கு. 7ஆம் இடத்தில் ராகு இருந்து லக்கணத்தில் கேது இருக்கக்கூடிய அமைப்பிற்கு நாகை கால சர்ப்ப தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். இது நட்புக்கும் நம்பிக்கைக்கும் துரோகம் செய்த ஒரு ஜாதக அமைப்பு. போன பிறவியில் தன்னுடைய நண்பனுக்கு ஏதாவது ஒரு துரோகத்தை செய்து நண்பனுடைய குடும்பத்திற்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை, ஏமாற்றத்தை, துரோகத்தை இந்த ஜாதகர் தந்திருப்பார். பிற குடும்பத்தை வஞ்சித்த பாவம் இந்த ஜாதகருக்கு இருக்கு. பிறர் மனை நோக்கிய ஒரு ஜாதகர் அப்படிங்கிறத பார்க்கும்போதே தெரிந்து கொள்ள முடியும். இப்பிறவில் இந்த ஜாதகருக்கு ஒரு சரியான ஒரு குடும்ப வாழ்க்கை, திருமணத்திற்கான ஒரு துணை என்பது கிடைக்காது. திருமண வாழ்க்கையில் பலதரப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய துணைக்கு தொடர்ந்து ஏதாவது உடல் நலத்தில் பாதிப்புகள் என்பது தொடரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அப்போ இந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக ஜாதகத்தில் செயல்படும். ராகு கேதுவினுடைய பிடியில் சிக்காமல் தனித்த நிலையில் சனி இருந்தால் மட்டும் இந்த கர்ம வினை தொடரக்கூடிய அமைப்பு என்பது கிடையாது. செவ்வாய் தனித்து நின்றாலும் அந்த ஜாதகருக்கு தலைமுறை தாண்டிய தொடரும் கர்மா என்பது இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள முடியும். ராகு கேதுவினுடைய அச்சுக்கு வெளியே தனித்த நிலையில் மாந்தி இருந்தாலும் ஜாதகருக்கு தொடரும் கர்மா என்பது உண்டு. இந்த கர்மா கொஞ்சம் அதிகமாகவே ஜாதகத்தில் பிரச்சனை தரும். இப்போ ராகு கேதுக்கு வெளியே சனி என்ன பாதிப்புகளை தருகின்றாரோ, இல்லை செவ்வாய் எந்த பிரச்சனைகளை தருகின்றாரோ அதைவிட மிக வீரியமாக மாந்தி தனித்த நிலையில் இருந்தால் தருவார். மாந்தி என்பது கண்ணுக்கு தெரியாத ஒரு கர்மா என்பதால் இந்த தொடரக்கூடிய கர்ம வினையினுடைய பாதிப்பு மிகவும் அதிகமாக இருக்கும். ஏன்னா இது ஜாதகத்தையே தலைகீழாக மாற்றக்கூடிய வல்லமை மாந்திக்கு உண்டு. சனி தண்டனை தருகின்ற கிரகம் என்றால் மாந்தி கொள்ளக்கூடிய உரிமை பெற்ற கிரகம். அப்போ ஒரு ஜாதகருக்கு துர்மரணத்தை தரக்கூடிய கிரகமாக இந்த மாந்தி செயல்படுவார். ராகு கேதுவினுடைய அச்சுக்கு வெளியே மாந்தி நின்று லக்கணத்திற்கு
கேந்திர ஸ்தானங்களான 1, 4, 7, 10 இந்த ஸ்தானங்களை மாந்தி இருக்காரு. அதுவும் ராகு கேது அச்சுக்கு வெளியே மாந்தி இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த பிறவியில் தவறு செய்ய போகும்போது ரொம்ப கவனமாக அந்த ஜாதகர் இருக்கணும். ஏன்னா என்ன தவறு செய்தாலும் உடனடியான ஒரு பலன் பாதிப்பு ஜாதகருக்கு கிடைத்தே தீரும். அப்போ இந்த கேந்திர ஸ்தானத்தில் மாந்தி தனித்திருந்து ராகு கேது அச்சுக்கு வெளியே இருக்காருன்னா, இந்த பிறவியில் யாருக்காவது ஒரு தவறு ஒரு துரோகம் செய்ய நினைத்தாலும் உடனே மாந்தி பழி வாங்கிடுவார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நிழலாக நம்மை துரத்தக்கூடிய இந்த பரம்பரை கர்மா எது எப்படி கணிக்கணுன்றது இன்னைக்கு ஜோதிட வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க. எந்த கிரகங்கள் ராகு கேது அச்சுக்கு வெளியே இருக்குன்னு பாருங்கள். சனி இருக்காரா, இல்லை செவ்வாய் இருக்கா, மாந்தி இருக்கா, இந்த 3 கிரகங்களில் ஏதாவது ஒன்று தனித்த நிலையில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு தொடரும் கர்மா என்பது இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ராகு கேதுவினுடைய மைய புள்ளியில் இருக்கின்ற பொழுது ஒரு பலம் வாய்ந்த ஒரு சாபமாக ஜாதகத்தில் செயல்படும். அப்போ அந்த கர்மா ரொம்ப வீரியமாக இருக்குது. இந்த பிறவில் நமக்கு பலத்த பிரச்சனைகளை தர காத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இன்றைய ஜோதிட வகுப்பில் இது தலைமுறையாக தொடரக்கூடிய கர்மாவை எப்படி நம்ம கணிக்க முடியும், அதற்கான வகுப்பு நீங்கள் பார்த்தீங்க. மீண்டும் அடுத்த வகுப்பில் நல்ல பல விஷயங்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.